குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி MBBS DGO அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம், மணி மேஜிக் கிளாஸ், பாச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட், 13A, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 14th மெயின், 5th செக்டார், HSR லேஅவுட், பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். எனது பிள்ளைகள், இந்த உலக மக்கள், எல்லையில் இருக்கும் எனது குழந்தைகள் மற்றும் என்னுடன் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். புரிஞ்சுதா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அந்த காரியம் நடக்க. அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியங்களை நம்ம ஜெயிக்கணும். சில பேர் ஜெயிச்சுத்தானே இருக்காங்க, ஜெயிச்சுத்தானே கோடியாக சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அப்புறம் பிரச்சனையாக மாட்டிக்கிறாங்கல்ல, அது அடுத்த பிரச்சனை. ஒருத்திதான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களா, எந்த இதையும் நீங்கள் சாதிக்கலாம். உங்கள் மனசில் தைரியம் வேணும் இல்லையா? தைரியம்ங்கிறது ஒன்று ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அந்த தைரியம் இருந்தாலே போதும். என்ன வேணும், நான் முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வேணும், அவ்வளோதான். வாழ்க்கையில் மனசை மட்டும் விட்டுறாதீங்க, என்னமா ஜெயிக்கலாம். இந்த கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. அதுக்கு ஆத்மார்த்தமான ஒரு பிரியமா இருக்கிற ஒரு குழந்தைகள், ஒரு தாய் தாப்ப, அவங்களுக்கு ஒரு குழந்தை. அவங்க பேர் வந்து சுகப்பிரியா. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்டைலாக இருப்பா. அவங்க பொண்ணு, அவளுக்கு ரொம்ப ரொம்ப அம்மா கிட்ட இருந்து ஒரு வாசனை வருது. அது என்ன பெர்ஃப்யூம் கண்டுபிடிக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் அது தேக்கா கொடுத்துக்கிட்டே வர்றேன், சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. அது அம்மாவோட என்னன்னு கேளுங்களேன். அவங்கள்ட்ட மட்டும் ஒரு நல்ல ஸ்மெல்லு வருது. அது வேற அவளுக்கு வீட்டையெல்லாம் தெரியுதான் அந்த ஸ்மெல்லு. அது வேற சொல்லுவாள். அவங்களுக்கு என்னன்னா, அவ நல்லா சம்பாதிக்கிறவ. அவ ஹஸ்பண்ட் ரொம்ப கண்டுக்க மாட்டான் சமையல். ஏன்னா மகளை கண்டு சம்பாதிக்கிறத விட மகளை பார்த்துக்கிறதுக்கே அவள் வாழ்க்கையவே தத்தளிச்சுட்டு இருக்க ஒரு நல்ல தகப்பன். நான் அப்போ நினைப்பேன், நல்ல ஒரு அப்பா இல்லை, எங்கே போனாலும் மகளை கூட்டிக்கிட்டே போய் இது நிச்சயமா நடக்குது சொல்கிறேன் கேளுங்களா. இதுக்காக நான் அந்த மாதிரி பிரியமான தாய் தப்ப கிடைக்கூட மகா கோடி புண்ணியம் பண்ணிக்கணும். ஆனால் அவள் ஒரு சின்னதுனா கூட அதை ரேக்கி இல்லாமல் பண்ண மாட்டாங்க. இந்த ரேக்கி வந்ததுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களால வீடு வாங்குறதுக்கு இடமும் கிடைக்கல, வாங்க முடியுங்கிற ஒரு கேப்பபிலிட்டி இல்லாமல் கஷ்டப்பட்ட ஆளுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரேக்கில் என்ன செஞ்சா என்னென்ன பண்ணும், இந்த மாதிரி பதிவுகளை பார்த்து போட்டு பண்ணி now they got the place. அதுக்குள்ளேயே வீடையும் கட்டியாச்சு, கிரகப்பிரவேசம் பண்ண போறாங்க. அம்மா இதை கட்டாயம் சொல்லணும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ரேக்கியில் எல்லாமே கடந்துருச்சு, அம்மா இதை கொஞ்சம் ஒரு பதிவுல சொல்லுங்களேன் நாங்கள். ஸோ சிவபிரியா நன்றாக வாழட்டும், அம்மா வாழ்த்திட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு கேட்டு ஆசைப்படுறாங்க, அது எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. என்னுடைய இதில் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் சிவபிரியா சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கட்டும் நினைச்சுக்கோங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு ரேக்கியை செஞ்சு அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இல்லையா கணக்குல. இதைத்தான் சொல்றேன், எந்த ஒரு கஷ்டமான காரியத்தையும் ஜெயமானதா ஆக்கக்கூடிய ஒண்ணு என்னன்னா மந்திரங்கள். அது ஒரு ரேக்கியை கேட்கவே வேண்டாம். சூப்பர் சூப்பர். இது மாதிரி நிறைய சுகப்பிரியா வந்து சொல்லுவாங்க, அதை நான் சொல்றது இல்லை. இப்ப சுகப்பிரியா எனக்கு மெனக்கெட்டு சொல்லியிருக்கேன் அப்படி எங்க அசிஸ்டன்ஸ்ல. அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க. ஓகே, சுகப்பிரியா அழகான பொண்ணு சொன்னேன் என்ன இல்லை. அடுத்தது இதுக்கு என்னங்க செய்யலாம், கஷ்டமான காரியம் இது நடக்கணுமே, அப்ப எங்களுக்கு நடக்கிறதுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்கலாம்.
அது என்னென்னா பாச் ஃப்ளவர், ஜென்ஷன், ஸ்வீட் செஸ்னட், இந்த ரெண்டுமே போட்டுக்கோங்க போரும். புரிஞ்சா? கால் நடக்கிற வரைக்கும் போட்டுக்கோங்க. இல்லை அது ஒரு நிலத்தை பார்க்க போகிறோம் என்ன, நான் கூட ஒரு கஷ்டமான காரியம் வச்சுருக்கேன், அது கூடிய சீக்கிரம் நடக்கணும். இல்லை சுகப்பிரியா மாதிரி நான் அப்புறம் சொல்கிறேன், நடந்து வச்சுன்னுட்டு. அடுத்தது இதுக்கு ஒரு நம்பர் வேணும். இந்த நம்பர் என்ன அப்படின்னா 938179. இதுக்கு வந்து ஆர்க்கேஞ்சல் மைக்கேல். இந்த ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே ஒரு டார்க் ஆரஞ்சு ட்ரெஸ்ஸில் அப்படி ஒரு ஸ்வாடு வச்சுக்கிட்டு, ஸ்வாட்னா கத்தி வச்சுக்கிட்டு, ஏன்னா வால் வச்சுக்கிட்டு அப்படி, அதாவது அவர் எந்த ஒரு இதே தகக்கிறதுக்கு தான் சென்ட் மைக்கேல் அப்படின்னு சொல்கிறது, ஆர்க்கேஞ்சல்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட் மைக்கேல் எனக்கு நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு இது ஒரு காட்டலாம். சென்ட் மைக்கேல் நமக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது வாழ ஜம்முன்னு இருப்பார் சென்ட் மைக்கேல். கூப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா நடக்குமாக்கும். இல்லை அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்களே இதெல்லாம் நிஜமாக இருக்கும், அதை பற்றி ஏன் கவலைப்படுங்க, டூயிட்டேஸே. நீங்கள் யார் நிஜம்லாம் கேட்க, என் வயசு என்ன உங்கள் வயசு என்ன, என் அனுபவ வயசு கூட உங்களுக்குலாம் இருக்காது. புரிஞ்சுதா? இல்லை இன்னொன்று, வயசுன்ன உடனே எல்லாம் நினைக்கிறது ஒரு க்ரொனாலஜிக்கலாக உங்களுக்கு என்ன, அது வந்து எந்த வருஷம் பிறந்தாலும் வயசு கிடையாது. என்னைக்கு உணர ஆரம்பிச்சிங்கன்னு தான் பார்க்கணும். இயற்கையும் சக்தியும் உணர ஆரம்பிச்சதுன்னு தான் வயசே. புரிஞ்சுதா? எனக்கு வந்து வயசு எல்லாம் 70 நான் சொல்லிக்கலாம், அது கிடையாது. எனக்கு 29 முடிஞ்சு 30 தான் வரப்போகுது. என்னுடைய சர்வீஸ் இதெல்லாம் நான் பார்க்கணும். ஆமாம் அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ஏன்னா அப்போ தான் எனக்கு என்ன கிடைச்சது, சக்தி கிடைச்சது. ஆஃப்டர் த ரேக்கி ஒன்லி ஐ காட் எவ்ரிதிங். புரிஞ்சிச்சா? அப்படி இருக்கப்ப அதை மட்டும் தான் நினைக்கிறோம். என்னைக்கு உங்களுக்கு புரிதல் வருது, என்னைக்கு உங்களுக்கு வந்து உங்களால் நினைச்சதை நடத்த முடியுது, என்னைக்கு உங்களால் சுகமாக வாழ முடியுது, அன்னைக்கு தான் அந்த வயசு ஆரம்பம். புரிஞ்சுதாக்கணுங்களா? இப்போ ஒன்று சொல்கிறேன், ஆக்கேன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் சொல்லப்போகிற ஒரு மந்திரத்தை 41 நாள் சொல்லி ஆகணும். அது எத்தனை நாளுக்குள்ள சொல்லணும்? அந்த 41 நாளைக்குள்ள குறைஞ்சது நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், ஒரு 324 தடவையாவது அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கணும். நான் என்ன சொல்றேன், 41 நாள் சொல்ல முடியாதா? ஒரு நாளே சொல்லி முடிச்சிடலாம். நான் 41 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லணும். முதல்ல மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். இந்த மந்திரங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது, சாபரி மந்திராஸ்ன்னு சொல்லுவாங்க. லோக்கல் ஏரியாவில் இருக்க பெரிய 9 ஞானிகள் இருந்து கிடைச்ச ஒரு மந்திரம் இது. நான் ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், நான் நினைச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஓம் நமோ மகா சாபரி சக்தி மாம் அரிஷ்டம், சக்தி மாம் அரிஷ்டம். திரும்ப சொல்றேன், ஓம் நமோ மகா சாபரி சக்தி மாம் அரிஷ்டம் நிவாரய மாம். ஒரு கோடு போட்டிருக்கு. எதுக்காகனா எந்த காரியம், நான் அந்த காரியத்தை நினைச்சுக்கிட்டேன். அரிஷ்டம் காரியம் சித்தம் குரு சுவாமி. திரும்ப சொல்றேன், ஓம் நமோ மகா சாபரி சக்தி மாம் அரிஷ்டம் நிவாரய மாம். ஒரு கோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதணும். காரிய சித்தம் குரு சுவாகா. இதை திரும்பவும் சொல்றேன், ஏன்னா இந்த மந்திரம் கிடைக்காது, அவ்வளோ பவர்ஃபுல் மந்திரம். ஓம் நமோ மகா சாபரி சக்தி மாம் அரிஷ்டம் நிவாரய மாம். என்ன காரியமோ அதை எழுதணும். காரிய சித்தம் குரு சுவாகா. முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்புறமா அதை பார்த்து வாசிங்க. ஏன்னா என்ன காரியம், இவ்வளவு பணம் வேணும், 10 லட்சம் காரிய சித்தம் குரு சுவாகா. வீடு காரிய சித்தம் குரு சுவாகா. பெண்ணு கல்யாண காரிய சித்தம் குரு சுவாகா. என் பிள்ளை வந்து பாரின் போக வேண்டும், காரிய சித்தம் குரு சுவாகா. அந்த மாதிரி உங்க காரியங்களை அதுல எழுதணும். புரிஞ்சுதா? தட் காரிய சித்தம் குரு சுவாகா. புரிஞ்சுச்சா பொண்ணுங்களா? அந்த மாதிரி பண்றீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த காய வெற்றிக்கு இந்த மந்திரம் சூப்பர் மந்திரா செய்யுங்க, நடக்கும். கும் 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 கும். ஓகே. அப்ப இந்த கிறிஸ்டலை நான் கிறிஸ்டலோடையே வாழ்க்கை நடத்தணும்னு நினைப்பேன். அப்ப இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து இதுக்காக எங்களுக்கு நாங்க இதை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். எப்படின்னா இதுக்கு ஃபுல்லா கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இது ஒரு ஃபிளாஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபுல்லா கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இந்த இதுல வந்து தண்ணியை ஊற்றி வச்சிடணும். இதை திறந்து இதில் தண்ணியை ஊற்றிடுவோம். இந்த பாருங்க, இதுல தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணியை ஊற்றி கொண்டு போய் சூரிய ஒளியில வச்சிடணும். புரிஞ்சுச்சா? சூரிய ஒளியில வச்சிடணும். அது மட்டுமல்ல, பௌர்ணமி அன்னைக்கு அல்ல, ஈவன் அமாவாசை அன்னைக்கு, எல்லாமும் பவர் நமக்கு. புரிஞ்சுச்சா? அந்த நாள்ல அங்க கொண்டு வெளியில வச்சிடுறீங்க. இந்த தண்ணியை, இதுக்குள்ள தண்ணி இருக்கும், இந்த தண்ணி பவர் ஆயிடும். அது கீழே என்ன பண்றீங்க, இந்த மந்திரத்தை எழுதுறீங்க. சாபரி மந்திரம்னு அது பேரு. புரிஞ்சுதா? ஓம் நமோ மகா சாபரி சக்திமா அரிஷ்டம் நிவாரயமா. என்ன காரியமோ அதை எழுதி, காரிய சித்தம் குரு சுவாகா எழுதி இதை கொண்டு வச்சிருங்க. இன்னொன்னு சொல்றேன், இது இருந்தா தான் அந்த மந்திரம் பலிக்கும் என்பது அல்ல.
இது ஏன் நான் இருக்க கண்டு அதை நான் பண்ணிக்கிறேன், தேவையானவங்க மட்டும் இதை பண்ணிக்கலாம். புரிஞ்சா கண்ணுங்களா? எதையுமே கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. உங்க லெவல்ல எது முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அதை ஒரு சாதாரண இந்த 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 இதை வாங்கி வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இது உங்களால முடியும். அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த இந்த 808 527 741 இந்த சோனை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, ஒரு வீடு இருந்தா அங்க நல்ல எனர்ஜி லெவல் இருக்கணும். அங்க சி அப்படின்னு சொல்ற சக்தி சுற்றி சுற்றி வரணும். அதுக்கு என்னன்னா சாம்பிராணி. இந்த சாம்பிராணி பெரிய பெரிய ஞானிகளால் சொல்லப்பட்டு அவங்களுடைய இதை கேட்டு ஜோதிஷர்களால் கேட்டு அதை தயாரிச்சிருக்காங்க எனர்ஜினஸ்ல. இதை போட்டு பாருங்களேன், சூப்பரா இருக்கும் எனர்ஜினஸ். நாங்கள் எனக்கு உடனே அளந்துருவோம் முன் பின் அப்படின்ட்டு. இதை போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு சக்தி, அப்புறம் எப்படி இருக்குன்னு. அதுல இது ரொம்ப இந்த சாம்பிராணி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் என்ன பண்றாங்கன்னா கரைச்சி தெளிச்சிடும், வீடு சுற்றி தெளிக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு என்ன தேவையோ அன்னைக்கு தெளிச்சுக்கலாம். இல்ல இதை போட்டு குளிக்கிறதுக்கு வேண்டியதில்லை, குளிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. இது என்ன பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப மோசமா இருக்கணும் அப்படின்னா ஒரு துளியோட ஏன்னா வெரி பவர்ஃபுல். ஒரு சிட்டியெல்லாம் கூட கிடையாது, ஒரு டிராப், ஒரு நம்ம பின் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு மட்டும் எடுத்து தண்ணியில கலந்துட்டு நீங்க குளிச்சுக்கிட்டு நல்ல தண்ணி விட்டு குளிச்சிடணும். அவ்வளவுதான் சொல்லணும். அப்புறம் இருக்கவே காரிய சித்தி எந்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விளக்கு. இந்த விளக்குக்கு நான் ரொம்ப அடிமை கண்டுக்கலாம், இந்த விளக்கு இல்லையா. இன்னொன்னு, நீங்க எங்க போனாலும் இதை மாட்டிக்கோங்க. சூப்பரான இது ட்ரூமணி, பிளாக் ட்ரூமணியினுடைய டாலர். எல்லா நெகட்டிவிட்டி போயிடும். இருக்கவே இருக்க உங்க எல்லாருக்கும் தெரியும், குசம் குசம் இல்லாம டெய்லி குசம் 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 போட்டுங்க. வீட்டுல குசம் போடாம இருக்காங்க. புரிஞ்சிச்சா? இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா எந்த கஷ்டமான காரியமும் தவிர்த்து இருந்துட்டு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்னு அம்மா சொல்றேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சார். குட் லக். கிடைக்கலாம். பாய்.